நீட் தேர்வில் முறைகேடு செய்தவர்களை மட்டும் கண்டறிந்தால் அவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் கசிந்ததாக புகார்கள் வந்ததால் நடந்த நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு புதிதாக தேர்வு நடத்த உத்தரவிடக் கோரி சிவாங்கி மிஸ்ரா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எந்த கட்டத்தில் நீட் வினாத்தாள் கசிந்தது, வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்கள் மீதும் பலனடைந்தவர்கள் மீதும் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று தலைமை நீதிபதி TY சந்திரசூட் கேள்வி எழுப்பினார். நீட் வினாத்தாள் கசிவால் பலனடைந்தவர்களை கண்டறியும் பணி தொடர்கிறது என்றால் நடத்திய நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீட் தேர்வில் முறைகேடு செய்தவர்களை மட்டும் கண்டறிந்தால் அவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்தலாம் என்றும் தலைமை நீதிபதி யோசனை தெரிவித்தார். இந்த கேள்விகளுக்கு மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் நிலவர அறிக்கையை CBI தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.